நம்ம காலை மலர்ல சந்திக்க போற முக்கிய பிரமுகர் ஹோமியோபதி சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஞானசம்பந்தன் அவர்கள். வணக்கம் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர், வெல்கம் டு ஷோ. காலை மலர் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் டாக்டர். உங்கள்கிட்ட ஹோமியோபதி பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு 27 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது தவிர தமிழ்நாடு ஹோமியோபதி மருத்துவ கவுன்சிலில் நீங்கள் வந்து தலைவராகவும் இருக்கீங்க. ஸோ நிறைய விஷயம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பல மருத்துவ முறைகள் இருந்தால் கூட சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் மருத்துவ முறை எதுனாக்கா நிறைய பேர் டக்குன்னு சொல்ற விஷயம் ஹோமியோபதி தான் இருக்கு. ஆனால் அதோடைய பல்வேறு சிறப்புகள் இன்னும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதை முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஹோமியோபதி மருத்துவத்துடைய சிறப்புன ஜென்ரலா நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. ஹோமியோபதி மருத்துவம் அப்படின்னாவே எல்லாரும் நாடுறது வந்து அதாவது கிரானிக் டிசீஸ், நீடிச்சிருக்கிற வியாதிகள் தாங்க. அக்யூட் அதாவது சும்மா காய்ச்சல் தலைவலின்னு பார்த்தா கூட ஒரு டாக்டர் வந்து சூஸ் பண்ணுறாரு அப்படின்னாவே எல்லாம் கைவிட்ட நிலைமையில தான் வந்து ஹோமியோபதி மருத்துவத்துக்கு வருவாங்க. அப்புறம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பக்க விளைவு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்தே வந்து ஹோமியோபதி மருத்துவத்திலேயே அப்படியே லயிச்சு அதுலேயே வந்து பெரும்பாலும் இருப்பாங்க. இதனோட சிறப்பே பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து நோயை வந்து ரூட்டிங் த டிசீஸ் அப்படிங்கிறது வந்து ஹோமியோபதி மருத்துவத்தில் வந்து உண்டு. ஏன்னா இப்போ நோய் வந்து நம்ம நோய் இருக்குன்னா நோயை வந்து அதை மட்டும் நிவர்த்தி பண்ணிட்டு மேலோட்டமாக பார்க்கறது கிடையாது. இது வந்து என்ன காரணம் அடிப்படைங்கிறது வந்து அந்த உடல் அளவில் உடல் ரீதியாக ஆக்ட் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறப்ப ஹோமியோபதி மெடிசன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஹோமியோபதி மெடிசனை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் திருப்பி அது ரெக்கரன்ஸ் இல்லாமல் இருக்கும்னு சொல்ல முடியுமா டாக்டர்? ஹோமியோபதி இல்லை, ஒவ்வொரு நோய் தன்மையை பொறுத்து இருக்குங்க. அப்படி வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் எராடிகேஷன் சொல்ல முடியாது. பட் அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஆக்ட் பண்ணுறதுலேயே விதத்திலேயே வந்து அந்த நோயினுடைய அடிப்படை தன்மையிலிருந்தே விளக்க ஆரம்பிக்கும். இப்போ அதில் வந்து பரம்பரை தொற்றிய நோய்கள் இருக்கலாம், இல்லை இடைப்பட்டு நம்ம வந்து உடல் இயக்கத்தில் மாறுபடுற நோய்கள் இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. சில நோய்கள் வந்து குயிக்காக ரிலீஃப் இருக்கும், சிலது வந்து டிலே ஆகும். கண்டிப்பா சார். இப்போ ஹோமியோபதி பத்தி பேசிட்டு இருந்தோம். நம்ம ஹோமியோபதி அப்படிங்கும் போது இதுல வந்து கண்டுபிடிக்கும் முறைகள் பத்தி சொல்லுங்க. ஏன்னா இப்போ ஒரு ஏதாவது நோய் எப்படி இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு டயக்னோஸ் பண்றது எப்படி பண்றீங்க? இல்லை, முன்ன வந்து சிம்டம்ஸ் மட்டும்தாங்க. சிம்டம்ஸ் வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நோய் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு தலைவலி அப்படின்னா இப்போ மைக்ரைன்னு வச்சுக்கலாங்க. ஒற்றை தலைவலி அப்படின்னா ஒரு சைடு இருக்கும், அது இந்த டைமில் வந்து அதிகமாகுது. அதே மாதிரி சளி தொந்தரவுக்குன்னா இப்படி ஒவ்வொரு டயக்னோஸ்டிக் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். அது வந்து நோய்க்கு உள்ள குறிகள். இப்போ அதை மட்டும் பார்க்கறது இல்லை. நோயினோட பேரில் வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து கிடையாது. என்டையராக ஹியூமன் பீயிங் அப்படியே நான் வந்து படிச்சிடறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு இப்போ சைனசைட்டிஸே இருக்குன்னு வச்சுக்கலாங்க. அது சளிக்கு உண்டான காரணங்கள் என்ன, அவரோட உடம்பு வாக என்ன. ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம ஃபேஸ் இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக நோய் அறியறதுக்காக உடல் தன்மை மாறும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து தலையில் வியர்வை அதிகமாக இருக்கும். அதே ஸ்வெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஆம்பிட்ஸில் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கையில் காலில் பார்த்தீங்கன்னா வேத்து கொட்டும். இதில் உடல்லையே மாறுது. அதே மாதிரி உடல் பாருங்க, சிலர் வந்து எனக்கு ஹார்ட் ரொம்ப சூடாக இருக்கும்பாங்க, எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்கும்பாங்க. ஒருத்தர் உட்காந்துட்டு எந்திரிச்சு போகும்போது பார்த்தா அந்த இடத்துக்கு உட்கார முடியலப்பா, என்னப்பா இவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பாடி ரியாக்ஷன் ஒன்று. அப்புறம் அது இல்லாமல் மென்டல் பாருங்க ஆட்டிடியூட் வந்து மாறும். ஒரு சிலர் ஒரு சின்ன விஷயத்துக்கு ரொம்ப இரிட்டபிளாக கோவமாக எடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் வந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணங்கள் வந்து வித்தியாசப்படும். அதே மாதிரி நோய் வர்றப்போ பார்த்தீங்கன்னா பெக்குலியராக ஏதாவது ஒரு சென்சேஷன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு மூட்டு வலி இருக்குது அப்படின்னாக்க நம்ம சொல்லுவோம், சயின்டிஃபிக்காக எந்த ரீசன் சொல்ல முடியாது. எனக்கு இந்த இடத்துக்கு முழங்கால டச் பண்ணால் போதும் எனக்கு ஏப் வருதும்பாங்க. அதுக்கு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸில் சிம்டம்ஸ் இருக்குது. இப்போ அந்த மாதிரி எது கவர் ஆகலையோ அதை வந்து கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அதனோட அப்ளிகேஷன் வந்து நம்ம முழுமையாக நோயாளியை வந்து அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் அப்ளை பண்ணுறப்ப என்டையர் பாடியில் ஆக்ட் பண்ணும். அப்போ வந்து நோயும் போகும். நோய் வந்து இப்போ வந்து ஒரு ஓவரியில் கட்டி இருந்தாவோ இல்லை அது சைனசைட்டிஸாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் அது வந்து விளக்குறதுக்குள்ள அனுகூலங்கள் வந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸில் இருக்கும். அதனால தான் நீடித்த நாள்பட்ட நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் அடிப்படையில் வேலை செய்கிறது ஹோமியோபதி மெடிசன்ஸ். ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி டாக்டர். இங்கே சொன்னப்புறம் யோசிச்சு பார்த்தாக்கா உடல் ரீதியாகவே நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. கண்டிப்பாக இருக்குங்க டாக்டர். இப்போ சர்ஜரி தேவைப்படுற சில டிசீசஸ் இருக்கலாம். ஸோ அது தவிர்த்து நம்ம பார்க்க போனாக்கா எந்தெந்த வியாதிகளுக்கெல்லாம் வந்து ஹோமியோபதியில் டெஃபினட்டாக கியூர் இருக்குது, அதுக்கு என்ன விதமான சிகிச்சை இருக்குது? இல்லை, ஹோமியோபதியில் வந்து அதாவது நோய்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லா நோய்களும் குணமாகிறது தான். அதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் சில கேட்டகரிஸ் வச்சுருப்போம். சர்ஜரி அப்படின்னு வந்து நம்ம எடுக்கிறதே எப்போ வந்து மெடிசன்ஸ் வந்து ஃபெயில் ஆகுதோ அந்த டைமில் தான் சர்ஜிக்கல் எய்டு வந்து தேவை. இப்போ வந்து மற்ற மருத்துவ முறையெல்லாம் உடனடியாக அது வந்து சர்ஜிக்கல் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே பண்ண சொல்லுவோம். இப்போ நோய்கள் எடுத்துட்டிங்கன்னா தோல் நோய்கள் வந்து நல்ல குணம் இருக்கும். அதே மாதிரி சைனசைட்டிஸ், ஆஸ்மா, டஸ்ட் அலர்ஜி, இது ரிலேட்டடாக இருக்கிறது சுவாச பாதையில் இருக்கிற கோளாறுகள் நல்லாயிருக்கும். அப்புறம் உணவு பாதையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சாதாரண வாய்ப்புன்னு பாருங்கள், சில மெடிசன்ஸ் போட்டால் கேட்கல அப்படிம்பாங்க. அதெல்லாம் சாதாரணமாக ஒரு போராக்ஸு, மெக்சால், நைட்ரிக் ஆசிட் அப்படி அந்த மருந்துகள்லாம் பாருங்கள் நீடித்து நாள் பட்டு இருக்கிறதெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி உள்ள கேஸ்ட்ரைட்டிஸ்,
தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. வயிறு எரிச்சல், வயிற்று புண்ணு, ஐபிஎஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. அது வந்து பாருங்க மைண்ட் ரிலேட்டடாக ஆங்ஸைட்டி வரும். டென்ஷன் ஆனால் போது உடனே டாய்லெட் போகணும், திரும்ப போகணுங்கிற மாதிரி உணர்வு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியாகும். அது மாதிரி சிறுநீரகத்தில் பார்த்தீங்கன்னா கற்கள் வந்து நிறைய பேருக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் வந்து நம்ம சர்ஜரி பண்ணிட்டா கூட ரெக்கரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மெட்டபாலிக் டிசார்டரை வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறது ஹோமியோபதி மெடிசன்ஸ். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோன்ஸ், அதாவது ஸ்டோன் இருக்கிறவங்களே வந்து எடுக்கிறப்ப அது கரையிறவும் செய்யும், அதே சமயத்தில் அவங்களோட உடல் கூரை வந்து நல்ல முறையிலையும் பண்ணும். இன்னும் நோய்கள் நிறைய இருக்குங்க. இப்போ பெண்களுக்குள்ள நோய்கள் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ், அதெல்லாம் வந்து சர்ஜிக்கல் தான். அதே மாதிரி ஃபைப்ராய்டனோசிஸ் ஆஃப் த பிரஸ்ட், அப்புறம் இன்னும் அதாவது யூரோஜெனிட்டல் சிண்ட்ரோம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்பெசிஃபிக்காக யூரின் எப்போ பார்த்தாலும் எரிச்சல்பாங்க, என்ன மருந்து போட்டாலும் கேட்கலைம்பாங்க, அதெல்லாம் கூட சரியாகும். இன்னும் ஆண்களுக்குள்ள குறைகள்லாம் இருக்கு, ஆண்மை குறைவு, அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல நல்லா ஆகும். இப்போ நியூராலஜிக்கல் டிசீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நிறைய நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு வந்து சிலதெல்லாம் தீர்க்க முடியாதெல்லாம் சரியாகும். மேனியஸ் சிண்ட்ரோம், நாசியா, வாமிட்டிங் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குங்க. அது வந்து கிருகிருப்பு இருக்கும், அதுக்கு வந்து மருந்து அந்த போட்டால் தான் நிற்கும், மறுபடியும் வந்து திரும்ப வந்துடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல நல்ல ரிகவரி, கம்ப்ளீட்டா ரிகவரி ஆனவங்களே இருக்காங்க. டாக்டர், உதாரணத்துக்கு இப்போ கிட்னி ஃபெயிலியர் மாதிரி ஒரு அக்யூட் கேஸ்ல டயாலிசிஸ்லாம் பண்றாங்க, அந்த மாதிரி டிசீஸ்க்குலாம் வந்து கியூர் இருக்கு அவங்க கிட்ட? அது நோயை பொறுத்து இருக்குங்க. எப்பவுமே வந்து ஒரு டேமேஜ்னு வந்த பிறகு நம்ம வந்து ரொம்ப சொல்ல முடியாது. இதே வந்து இப்போ ஒரு ப்ரொலிஃபரேஷன் இருக்குன்னு வச்சுங்க, செல்கள் வந்து இப்போ கேன்சர் செல் எல்லாம் வருது, அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கும். அதே ரெக்ரெஷன் ஆகக்கூடிய அனுகூலங்கள் வந்து இருக்கும். இப்போ கட்டி வேலையெல்லாம் பார்த்தோம்னா அதுல எல்லாம் இருக்கும், அதுல எல்லாம் சரி பண்ணலாங்க. பட் அது கம்ப்ளீட்டா கியூர் ஆகுது அப்படிங்கிறது அது ஒரு லாங் ப்ராசஸ் தானே டாக்டர்? நீங்க அலோபதியோட கம்பேர் பண்ணும்போது ஹோமியோபதி அதோட டைம் எடுத்துக்கும் இல்லையா? இல்ல, நோய்க்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒரு 15 வருஷம் வந்து ஆஸ்மா இருக்கிறவர் வந்து நம்ம வந்து ஒரு ஒன் மந்த்லயோ இல்ல வந்து 1 இயர் 2 இயர்ஸ்ல வந்து டெஃபினட்டா எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு சோரியாசிஸ் நோயாளியை வந்து நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு சோரியாசிஸ் நோயாளியே பாத்தீங்கன்னா 25 வருஷமா இருக்கு, அவர் வந்து ஒரு 4 இயர்ஸ் மேல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து அதாவது ரொம்ப திக்கா இருக்கிறது கூட அது வந்து எரடிகேட் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து வல்லமே இருக்கும். கண்டிப்பா டாக்டர். இப்ப குழந்தை பெற மருத்துவம் 2009 அப்படின்னு ஒரு மருத்துவ கருத்தரங்கம் நீங்க நடத்திருக்கீங்க ரீசெண்டா. இப்ப இதோட நோக்கம் என்ன, என்ன பண்ணீங்க அந்த கருத்தரங்கத்துல? இந்த கருத்தரங்கம் வந்து அதாவது ஃபெர்டிலிட்டி அப்படின்னாவே எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தருணத்தில் நவீன காலத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒரு சர்ஜிக்கல், இப்போ வந்து குழந்தை பேர் இல்லை, 1 இயர் இல்லை அப்படின்னா போதும், அக்கம் பக்கம் கேட்குறப்ப என்ன நினச்சிட்றாங்க, அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம், நம்ம எப்படியும் வந்து ஒரு 10 லட்சம், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து லேக்ஸ் கணக்கில் செலவாகுது. இப்போ இது வந்து சர்வசாதாரணமாக எங்கெல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய பேர் ஹோமியோபதி டாக்டர், நானும் மட்டும் இல்லை, இன்னும் மற்ற மருத்துவர்லாம் வந்து பார்த்து அவங்க உணர்ந்து சொல்லியிருக்காங்க இந்த நோய்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு. உதாரணமாக ஸ்பெர்மில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா லோலிகோ குறைவான கவுண்ட் இருக்கும், அது நல்ல முறையில் பார்த்தீங்கன்னா 95 மில்லியன்லேருந்து ஈவன் 246 மில்லியன் வரைக்கெல்லாம் கூட ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க சயின்டிஃபிக்காக. அதே மாதிரி விந்தணுக்கள் இல்லாத நிலைமையில் ஒரு சில வகையெல்லாம் இருக்குது. அந்த வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்துட்டு அவங்க ஒரு சில ஸ்பெர்ம் வச்சே அது வந்து ஃபெர்டிலைசேஷனுக்கு போயிட்டு, அதாவது நவீன மருத்துவத்தை நாடி ஐயுஐ அந்த மாதிரி மெத்தடெல்லாம் வந்து சில சமயங்கள் அவர் குறைவான இதில் தான், எல்லாத்துக்கும் வந்து கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட வந்திருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப காமன். அதாவது இளம் பெண்ணுக்கு வந்து பீரியட் வந்து கரெக்டாக வரல அப்படின்னாக்கா அவங்களுக்கு முடி வளர்ச்சி இருக்குன்னா பெரும்பாலும் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ்ன்னு இருக்கும். அதாவது கருமுட்டை பையில் நீர்க்கட்டிகள் அங்கங்கே இருக்கும், அதுக்கு வந்து குணம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். அதே மாதிரி தைராய்டு ரிலேட்டடாக இருக்குது. ஒரு பெண்ணு வந்து அதே பெண்ணு வந்து கொஞ்சம் பருமனாக இருக்காங்க, தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து சில சமயம் இதுக்கு 2 கம்பைனாக இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டடாக ஒவ்வொருத்தரும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நாங்களாம் வந்து இப்போ ஒரு ஜேர்னல் ஒன்று நடத்துகிறோம், அதில் வந்து கருத்துக்கள்லாம் ஒன்று வர்றப்ப எங்களுக்கு திடீர்னு இந்த ஏகேபி மையத்தினோட ஆராய்ச்சி மையத்தினோட ஒரு குறிக்கோளாக வந்து நாங்கள் திடீர்னு இதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கருத்தரங்கு நடத்தலாம்னு சொல்லி நடத்தினோம். அதில் பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஒருமிக்க பார்த்தா ஹோமியோபதி மருத்துவம் வந்து குழந்தை பேரின்மைக்கு நல்ல உன்னத பலன் தருது அப்படின்னு தெரிய வந்தது. உதாரணமாக ஒரு சர்ஜிக்கலாக பார்த்தவங்களும் சரி, சர்ஜரி பண்ணி முடிச்சவங்களும் சரி பார்த்தீங்கன்னா நல்ல நலம் பெற்றிருக்காங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல அவேர்னஸா கூட இருந்திருக்கும் இல்லையா? பிகாஸ் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஜென்ரலா ஒரு அலோபதி தான் போவாங்களே தவிர ஹோமியோபதி அப்படிங்கும்போது உங்களோட கருத்தரங்கம் நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா இருக்குங்க. அதுல என்ன அப்படின்னா இது செலவு குறைவு. இப்போ ஏழை எளிய மக்கள் வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து ஒரு நவீன மருத்துவ முறையோ இல்ல ஒரு காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் இந்த எளிமையான மருந்துகள் வந்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் கூட வந்து நம்ம ஹோமியோபதி மருத்துவத்தில் வந்து பண்ணலாம், ஏழை எளிய மக்களை வந்து அடையட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தரங்கம் வந்து நடத்தினோம். அதனோட கருத்துக்களை கூட நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து சொன்னோம். அதில் வந்து சொன்னதில் நிறைய பேர் வந்து பலன் பெற்றிருக்காங்க, அதில் சிகிச்சையிலே இருக்காங்க. சிகிச்சையில் பலன் பெற்றவங்களையும் கூட நாங்கள் வந்து நிறைய பேரை நாங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். டாக்டர், இப்போ ஜென்ரலாகவே பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியில் வந்து இந்த குழந்தை பேர் சிகிச்சை வந்து நல்லபடியாக இருக்குன்னு எவ்வளோ பேருக்கு விழிப்புணர்ச்சி இருக்கு?
இல்லை இருக்குங்க, ஓரளவுக்கு இல்லை. ஆக்சுவலாக வந்து குழந்தை பேருக்குன்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. ஆனால் பர்சனலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ பர்சனல் ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு பர்சனலாக இருக்கிறப்ப வந்து வெளியே தெரிய விடாது. எப்போ வந்து கல்யாணம் ஆகிட்டு பிரச்சனைன்னு வர்றப்போ அப்போ வந்து எல்லாருமே வந்து நோக்க வேண்டிய சுற்றுப்புற சூழ்நிலை வந்துடுது. அப்போ எல்லாரும் கேட்பாங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்க பொண்ணுக்கு இருக்குமா ஆணுக்கு இருக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப சொசைட்டியே அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி ஒருத்தருக்காச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஒரு சின்ன இது கூட சொல்ல முடியும். ஒரு தம்பதிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 ஆண்டுகளாக வந்து குழந்தை இல்லை. அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபாரினில் ஒரு யூகேல இருக்காங்க. அங்கே வேலையில் இருந்துட்டு திரும்பி இங்கே வந்து பெங்களூர் வரப்போ தான் தெரியுது. அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அவனுக்கு வந்து ஒரு 5.3 மில்லியன் தான் இருக்குது விந்தணு. அப்போ அதுக்கு வந்து ரொட்டீன் டெஸ்ட் பண்ணோம். பண்ணுறப்ப பார்த்தோம்னா ஸ்க்ரோட்டத்தில் அந்த வேரிகோசில்ங்கிற ஒரு நத்தநாள புடைப்பு இருக்குது. அதுக்கு வந்து சர்ஜரி தான் நவீன மருத்துவ முறையில் உடனே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. ஸ்பெர்ம் கவுண்டரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அனுகூலங்கள் எல்லாம் செய்வாங்க. இப்போ அவருக்கு ஜென்ரல் எக்ஸாமினேஷன் பண்ணுறப்ப தெரியுது அவருக்கு ஹார்ட்டில் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த வேரிகோசிலுக்கும் ரத்தநாள புடைப்புக்கும் இந்த ஹார்ட்டுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை அனுப்புகிறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க உள்ள என்டையர் ஆர்டீரியல் சிஸ்டம், அதாவது ஹார்ட்ல இருந்து அந்த கீழே வர்ற சிஸ்டம் வரையில பார்த்தீங்கன்னாக்கா என்டையராக அஃபெக்ட் ஆயிருக்கு. அதில் வந்து கிட்னியில் ஒரு பக்கம் வந்து அவர் சுருங்கவும் செஞ்சிருக்கு. அந்த ரத்த குழாய்கள் வந்து ஸ்டெனோசிஸ் ஆகிறதுனால குறுகி போனதுனால ஆயிருக்கு. இப்போ இந்த நிலைமையில அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதிகமாயிட்டே போகுது, தொந்தரவுகள் அதிகமாயிட்டு இருக்கு. அந்த டைம்ல தான் தெரிய வருது இவருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து 180/120 இருக்குன்னு. ஒரு 38 வருஷம் இருக்கிறவருக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து ஒன்றும் குழந்தை பேர் இல்லை, அதே மாதிரி வேரிகோஸுங்கிற ப்ராப்ளம், அதுக்கடுத்து இந்த பிளட் ப்ரெஷருங்கிற ப்ராப்ளம். இவருக்கு வந்து ஒரு தாம்பத்திய உறவுல கூட நீங்கள் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் ஒரு டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து நிலைமை எப்படி இருக்குங்க. அப்போ வந்து உடனே அதை சர்ஜிக்கரி அவர் வந்து சொல்கிறாரு நான் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் குழந்தை பேர் இருக்குன்னா பண்ணுறாரு. பண்ண பிறகு ஒரு 1 இயராக ட்ரை பண்ணுறாங்க, குழந்தை பேரும் இல்லை. அதுக்கு பிறகு ஐவிஎஃப் இந்த மாதிரி நவீன மருத்துவங்கள்லாம் ட்ரை பண்ணுறாங்க, அதுலேயும் இல்லை. கடைசியில் வந்து முடிச்சுட்டு அவர் வந்து சைக்காலஜிஸ்ட்டு போகிறாரு. அவர்கிட்ட வந்து டிப்ரெஷன் ஒன்றும் தாங்க முடியல அப்படின்னு வீட்டில் இருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க நீங்களும் அடாப்ட் பண்ணிக்க, அதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த டைமில் ஹோமியோபதி மருத்துவம் எடுத்த பலன் இருக்கிறவர் ஒருத்தர் வந்து சொல்கிறார் இது மாதிரி வந்து ஒரு டாக்டர் இருக்கார் ஹோமியோபதி போய் பாருங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு என்ன செய்யணும்னு சொல்லுவார் அப்படின்னு. நம்பிக்கை இல்லை, அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை, பெண்ணுக்கு வந்து ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது. சரி என்ன பார்க்கலான்னு பார்க்குறாங்க. முதல்ல வந்து சிகிச்சைக்கு வந்த உடனே நாங்கள் வந்து கவுன்சிலிங் தான், நீங்கள் குழந்தை பேருன்னு எதிர்பார்க்காதீங்க, முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுங்க. உங்களோட ட்ரீட்மெண்ட் கடவுள் அணுகுறனா அது இல்லாமல் எங்களோட மெடிசின்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் பிராப்தம் வருதுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். 3வது மாதம் கன்சீவ் ஆகிட்டாங்க. இது எப்படின்னா அணுகுமுறையே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து அவருக்கு பார்க்குறப்ப அவரோட கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து நக்ஸ்வாமிக்காங்கிறது டெம்பரமெண்ட், அவர் வந்து ஷார்ட் டெம்பரு, அவர் லீனு, அவரோட இதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு வந்து நக்ஸ்வாமிக்காங்கிற மருந்து வந்து பொருந்து. அதே மருந்து பார்த்தீங்கன்னா பைல்ஸ்லேயும் வந்து இருக்கும். இந்த கான்செப்ட்ல வந்து அவருக்கு வந்து ஒரு நக்ஸ்வாமிக்காங்கிற மருந்து, அது வந்து ஒரு 1M பொட்டன்சியல் கொடுக்குறோம். அதோட மட்டும் இல்லாமல் ஹெமாமலிஸ்னு ஒரு மருந்து, இது ரத்த குழாய்கள் வந்து அப்படி கேப்லரி சிஸ்டத்தையே நல்ல முறையில் வைக்கக்கூடிய ஒரு மருந்து. அது அந்த மருந்து வந்து நாங்கள் கூட மதர் டின்ச்சர் ஃபார்மில் கொடுக்குறோம். இதெல்லாம் புதிய அணுகுமுறை, இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ வந்து நாங்கள் பார்த்து அப்ளை பண்ணி பார்த்துல ப்ராக்டிக்கலாக பார்த்து அப்போ வந்து ஸ்பெர்ம் கவுண்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபெர்டிலைசேஷன் ஆகிட்டு இப்போ குழந்தை பேர் பார்த்தீங்கன்னா இப்போ 6 மாதம் 7 மாதத்துல குழந்தை வந்து இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரஸாக இருக்கும். சிலதெல்லாம் வந்து நம்ப முடியாத இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு இதே ப்ராப்ளம், அது ரத்தநாள புடைப்பு இருக்குது, அதே மாதிரி வேரிகோசில்ங்கிற ப்ராப்ளம், ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவு. பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ், அவர் நீர்க்கட்டிகள் இருக்குது. இப்போ இவங்க 2 பேர் வர்றப்ப பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஒரு சைமல்டேனியஸாக ட்ரீட் பண்ணுறப்ப அவங்களுக்கும் அப்படி தான் குயிக்காக வந்து ரிலீஃப் இருக்குது. இப்போ வந்து ஹோமியோபதி வந்து லேட் அப்படிம்பாங்க, நோயை பொறுத்தவரை நோய் தன்மையை பொறுத்தவரை தான் லேட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அது வந்து டிசீஸ் கண்டிஷன், அது இல்லாமல் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வச்சிருக்கும். இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி மருத்துவ கருத்தரங்க நடத்துகிறோம். இதுக்கு ஒரு டேட்டா பேஸே நாங்கள் வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறோம். மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கியூருக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒன்று ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக எங்களோட இதில் குழுவில் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா சார். இப்ப இந்த குழந்தை பிற மருத்துவம் அதோட ஹோமியோபதியில அது எப்படி நீங்க பண்றீங்க அப்படிங்க, எப்படி டயக்னோஸ் பண்றீங்க, எப்படி கியூர் பண்றீங்க அப்படிங்கும்போது இப்போ ஆண்களுக்கு தனியாவும் பெண்களுக்கு தனியாவும் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்கா இந்த இதை பொறுத்தவரை? ஏன்னா ஹோமியோபதி அப்படிங்கும்போது ஆண்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், குழந்தை பிற மருத்துவம் தனித்தனியா அவங்களுக்கு வந்து டிசைட் பண்ணிப்பாங்க இல்லையா அந்த பேஷண்ட்டை? கண்டிப்பாக. ஆக்சுவலா வந்து ஒரு ஆண் ஒரு ஃபெர்டிலிட்டியில ஒரு கப்பல் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாமின் பண்ண வேண்டியது வந்து ஆண்களுக்கு தான். ஆண்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து தொடர்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணணும், அது பண்ணணும். பட் நாங்கள் முதல்ல எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கரெக்டாக இருக்கா, ஸ்பெர்ம் கவுண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அதில் வந்து குறைவு இருக்குது அப்படின்னா
ஒண்ணு விந்து அணு இல்லாம இருக்கும். அப்படின்னா அதுக்கு அனுகூலங்கள் ஏற்கனவே அவங்க அப்படி இருந்தா பண்ணியிருப்பாங்க. இல்ல அப்படின்னாலும் நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பா அதுக்கு வந்து லெபார்டரி டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து காமன், எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணணும். இப்ப குறைவா இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு உள்ள காரணங்கள், இப்போ ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இல்லை ஆல்காலிசம் தொடர்ந்து இருக்கலாம், இல்லை இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொனோரியா, எஸ்டிடி அந்த மாதிரி நிறைய இந்த VDR பாசிட்டிவ் இதெல்லாம் கூட நிறைய வந்திருக்கும். அதெல்லாம் அசஸ் பண்ண இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வேரிகோசீல் இருக்கா அப்படிங்கிறத அசஸ் பண்ணணும். குறைவான ஸ்பெர்ம் இருக்கு அப்படின்னா. இல்லை சில சமயங்களில் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் கூட அதிகப்படுத்தும். வேலைப்பளு அதிகமாக இருக்கிறப்ப அதையே நினச்சிட்டு நம்ம வந்து அது இல்லாமல் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமுதாயத்திலே இது ஒரு சின்ன ஒரு ஆணுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சந்தேகம் வந்துடும். நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம போனால் நம்ம வந்து உண்மையிலேயே வந்து ஒரு செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சுக்க முடியுமா, இது வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கூட உடனே சந்தேகப்படுவாங்க. அது விளம்பரங்கள்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு தன்னால் ஒரு பயம் வந்துடும், மன பயம் வந்துட்டு சரி நம்ம பொட்டண்டா இல்லையான்னு பார்த்துக்கணும்னு சொல்லி எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியாது. பின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க முடியாது, அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாது. ஒரு மருத்துவரையோ இல்லை லேபில் போய் யாராவது ஒருத்தர் செய்வாங்க, இல்லை விளம்பரம் வச்சிருக்காங்களா அவங்க போய் பார்த்தோன்னா அவங்க கொஞ்சம் பயமுறுத்தி விட்டுருவாங்க. கவுண்ட் வந்து ஒன்று ஒரு 50 மில்லியன் இருந்தால் இன்னும் கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் சேர்த்திக்க அப்படின்னு சொல்கிறப்ப டென்ஷன் ஆகிடும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கல்யாணமே வேண்டான்னு கூட சொல்லிடுவாங்க. இந்த ரொட்டீன் டெஸ்ட் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து மனசில் வந்து அந்த மாதிரி பயம் வந்து மக்கள் வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கு, அப்படி வந்து ஒரு சந்தேகம் இருக்குன்னா சாதாரண லெபார்டரியில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஸ்பெர்ம் கவுண்ட் இவ்வளவு இருக்குன்னு தெரியும். ஆண்மை குறைவு அப்படிங்கிறது வந்து மனசை பொறுத்ததை தவிர உடல் ரீதியை பொறுத்து இல்லை. அது சில நோய்கள், டயபெட்டிஸ் அந்த மாதிரி அதெல்லாம் ஓல்ட் ஏஜில் வரக்கூடிய ப்ராப்ளம். அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் வரும். அதெல்லாம் வெரி வெரி ரேர் கண்டிஷன். ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக எந்த ப்ராப்ளம் இருக்காது. நம்ம வந்து உண்மையிலேயே ஒரு பெண்ணுக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கல, நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு சாதாரண டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் செய்யறதுக்கு வந்து சிலர் பயப்பட்டு அதை வந்து ஒளிஞ்சு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் போயிடுவாங்க. இந்த ஸ்டேட்டஸ் எல்லாரும். இதனால தான் நாங்கள் அசஸ் பண்ணுறோம். ஆணுக்கு வந்து அவர் சைக்காலஜிக்கலாக முதல்ல வந்து வெதர் ஹீ இஸ் பொட்டன், அவருக்கு இன்டர்பர்சனலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஸ்பெர்ம் டிசார்டர் இருக்கா. இஃப் ஹீ இஸ் ஓகே, அவர் வந்து அவர் அப்படியே இருக்கும் ஆக்சுவலாக அவரோட ஃபேக்டர். அதுக்கடுத்து பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் வந்து நல்லா இருக்கணும். பீரியட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அது ஓவலேட்டர் சைன்லேயே வந்து கேட்டுற முடியும். சாதாரணமாக வந்து இப்போ முட்டை வந்து 14ஆவது நாள் வந்து அந்த ஃபிலோபியன் சினைக்குழாய்க்கு வரும். அது வரப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு ஹாட்டாக இருக்கும், அதேமாதிரி இல்லை வெள்ளைப்படுத்துறது இருக்கும். அது ஒரே கேள்வியில் வந்து நம்ம கேட்ட முடியும். இது வந்து ஃபெர்டிலைசேஷனுக்கு இந்த பெண் வந்து கரெக்டாக இருக்காங்க, 28 நாளைக்கு ஒரு தடவை படுது, ஒரு சிலருக்கு 35 நாள், ஒரு 40 டேஸில் கூட வரலாம். ரெகுலராக பட்டுட்டு இருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த மாதிரி அசஸ் பண்ணோம். அதில் வந்து நோய்கள் வந்து மற்றபடி ஏதாவது உடல் பருமனாக இருக்கா, தைராய்டு அசஸ் பண்ணோம். மற்ற ப்ராப்ளம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நோய்க்குள்ளதை வந்து நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணும்போது எல்லாம் தெரிஞ்சிடும். எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதனோட அடிப்படையில் சிகிச்சை அளிக்கணும். சிகிச்சை அளிக்கும் போதும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒற்றுமையை வந்து ஏற்படுத்தணும். ஆண் பெண் இருவருக்குமே வந்து 2 பேரும் வந்து குழந்தை பேர் அந்த கவலையிலேயே நம்ம வந்து இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஆண் பெண் வந்து எப்படி சேர்ந்தோம்னா எப்படி இருப்போமா, இன்பமாக இருப்போம், அந்த மாதிரி வந்து அவங்க வந்து நினச்சிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கனாக்கா ஈஸியாக சக்ஸஸ் ஆகும். அது 50% வந்து சக்ஸஸுக்கு வந்து சொல்லாங்க. டாக்டர், இப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஸ்க்ரோட்டத்தில் வெரிகோசல் வெயின் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா சர்ஜிக்கல் ரிமூவ் பண்ணிட்டு தான் கண்டினியூ பண்ணுவாங்க சம்டைம்ஸ். ஆனால் இந்த வெரிகோசல் வெயின்ங்கிறது வந்து இந்த ரத்த நாள புடைப்பு காலில் கூட காப் மசில் கேஸ்ட்ராக்னிமியஸ் சொல்லப்படுற மசில் சுற்றி கூட இருக்கிறது, அதையும் வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதியில் இருக்குது? சார் இப்போ வந்து இதில் வேரிகோசில் அப்படிங்கிறதும் ஃபைல்ஸு இது எல்லாமே வந்து வீனஸ் என்கார்ஜ்மெண்ட் தாங்க. இப்போ அந்த இதை வந்து நம்ம வேரிகோசிலில் வந்து இப்போ ரத்தநாள புடைப்பு இருக்குன்னா அதை வந்து லிகேட் பண்ணுறது தான். ஆக்சுவலாக சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணுறது இல்லை, அது வந்து லிகேட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ப்ரெஷர் எஃபெக்ட், அதாவது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் குறையிறதுக்கு காரணமே வந்து ஹீட் அதிகமாக இருந்தான். அப்போ வந்து ப்ரொடக்ஷன் குறையும். அதை வந்து குறைக்கிறதுக்காக அதை வந்து அதுக்குள்ள அறுவை சிகிச்சை முறையெல்லாம் செய்வாங்க. பட் அந்த மாதிரி தேவையில்லைங்க. தேவையில்லாமே இப்போ நாங்கள் வந்து எல்லா கேஸும் இல்லை, பட் ஆனால் பல கேஸில் பார்த்தோம்னா அந்த மாதிரி சர்ஜிக்கல் எய்டு இல்லாமல் பலருக்கு வந்து நல்ல பலன் பெற்றிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பலன் பெற்றிருக்காங்க. அதில் ஃபுல்லாக ரிகவரி அப்படிங்கிறது வந்து நம்ம அவ்வளவு சாத்தியமாக உடனுக்குடனே சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து லாங் டியூரேஷன். இப்போ வந்து வீனஸ் என்கார்ஜ்மெண்ட் கீழே இருந்து கால் வரைக்கும் எப்படி வருது அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப என்கார்ஜ் ஆயிருக்கும். இப்போ அதில் வந்து ப்ரெஷர் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து குறைக்கணும். அதே மாதிரி பைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக ரீசீட் ஆகும். உள்ள ரெக்டல் கெனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைல்ஸுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் கான்செப்ட்டுங்க. பைல்ஸுக்கு வேரிகோசீல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் இது தான் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு பிரஸ்ட் வந்து கேன்சருக்காக ஒரு ஆப்ரேட் பண்ணிட்டாங்க ஒரு அம்மா. அவங்க வந்து சோரியாசிஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கை வீக்கம் வந்திருக்கு. தெர் இஸ் சம் பிளட் என்கார்ஜ்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது. இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கப்போ நாங்கள் எங்களோட ஃபோக்கஸ் வந்து அவங்களோட கை வீக்கம் குறையணுங்கிறது தான். அப்போ வந்து நான் உடனே வந்து காலில் அவங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு இங்கே கால் இருக்குது. நாங்கள் அதை கவனிக்கல மீன்ஸ் அதையும் கவனிக்கிறோம், பட் இம்பார்ட்டன்ஸ் இது கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டைம் ஒரு
கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு பிறகு வந்து சொல்றாங்க இந்த கையில் இருக்க வீக்கமெல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளவு இடிமேட்டஸ் அந்த அளவுக்கு இருந்து, அதாவது பிளட் அந்த வீனஸ் என்கார்ஜ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள ஹோமியோ மெடிசன்ஸ் நல்ல முறையில் பலன் தரும். அதனோட அடிப்படையில் தாங்க இது மாதிரி ரத்த நாள புடைப்பும் சரி மற்றதும் சரி. கண்டிப்பா சார். இப்போ ஹோமியோபதியில என்னென்ன வியாதிகள் கியூர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பெண்களுக்கு அந்த பிசிஓடி அப்படிங்கிறாங்க, இந்த பிரச்சனை பொறுத்தவரைக்கும் ஹோமியோபதி எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு டாக்டர்? ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ஆக்சுவலாக பீரியட் இர்ரெகுலாரிட்டி அப்படின்னாவே அதுக்கு வந்து ஹார்மோன் மாத்திரையை நம்ம ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டான் பேலன்ஸ் பண்ணி அப்படி பண்ணணும்னு இல்லை. ஆக்சுவலாக நேச்சுரலாக இருக்கணும். ஹியூமன் பாடி செக்ஷுவல் ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ஒரு இயற்கையான இதாக இருக்கணும். பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஈஸியாக அசஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணமாக தீட்டு தள்ளி போகுது, இல்லை நம்மளுக்கு முடி வளர்ச்சி இருக்குது, உதட்டில் அது மாதிரி சின்னலாம் பார்த்தீங்கன்னா இருக்கலாம், மார்பகத்தில் இருக்கலாம், அப்டமில் இருக்கலாம், கையில் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஹெரிடிட்டியாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அதை அசஸ் பண்ணி பயந்துக்கூடாது. கண்ணாடியில் பார்த்துட்டு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. பீரியட் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீரியட் வந்து இர்ரெகுலாரிட்டி இருந்து அந்த மாதிரி இருந்துட்டு கொஞ்சம் சில சமயத்தில் பிம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப விக்ரஸாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலரில் கூட அங்கங்கே பேட்சாக வர்றதா இருக்கும். உடல் பருமன் இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிடும் பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு. இப்போ வந்து முடி வளர்ச்சி இருக்குன்னா சீரம் டெஸ்டோஸ்டிரான் ஒரு ஹார்மோன் லெவலில் வந்து பார்த்தோம்னா அது எலிவேட் ஆயிருக்கும். இது ரெண்டே பார்த்துட்டாவே ஆக்சுவலாக வந்து ஒரு அசஸ்மெண்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். எங்களுக்கு வந்து தூஜாங்கிற ரெமெடி வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக கிளினிக்கலாக நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து சிம்டமெட்டாலஜி வச்சு தான் பண்ணுவோம். அதில் அந்த தூஜாங்கிற ரெமெடி வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக பயன்பட்டுருக்கு. இப்போ அதே தான் வந்து ஃபெர்டிலிட்டிக்கு ஆக்சுவலாக பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் இருந்ததுனாவே ஓவிலேஷன் பார்த்தீங்கன்னா முட்டை இல்லாமல் அப்படியே ஆகிட்டு இருக்கும். பீரியட் வரும். அப்போ வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகிற சான்ஸ் இருக்காது. அதெல்லாம் வராமல் அப்படி இருந்தது அப்படின்னாவே உடனே வந்து நம்ம இல்லை கன்சீவ் ஆக மாட்டோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா முட்டை நல்ல முறையில் வரலாம், அக்கேஷனில் வந்து திடீர்னு வந்து ஃபெர்டிலைஸ் ஆகலாம். அதனால இது இருந்தால் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துட்டு என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு அதனால வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இருக்குது இந்த டெண்டன்சி வந்து நம்ம குறைக்கணும். இப்போ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸில் பார்த்தீங்கன்னா தைராய்டு வந்து ஒரு சிலருக்கு வந்து அக்கம்பெனி ஆயிருக்கும், சிலருக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தர் டயபெட்டிக்காக இருந்தாங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால அந்த இதுனா வரலாம். இதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணிட்டு சில மருந்துகள் இருக்குது, அதை வந்து உடம்பினோட அடிப்படையில் கொடுக்குறப்ப அது வந்து இயற்கையாக கொண்டுட்டு வரும். இதில் வந்து எந்த ஹார்மோன் ப்ரிப்பரேஷனோ இதெல்லாம் கிடையாது. அடிப்படையாக வந்து ஆக்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. ஃபெர்டிலைசேஷனுக்குள்ளதையும் பண்ணலாம். அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் அப்படி தான். ஸ்டிமுலேஷன் வந்து டிஎஸ்ஹெச் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறப்ப தேர் இஸ் சம் ஸ்டிமுலேஷன் இருக்குது, ஒபேசிட்டி இருக்குது. அதுக்குள்ள மருந்துகள்லாம் வந்து ஆக்சுவலாக என்டையர் பாடி பேஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஆக்ஷன் இருக்கும். ஃபெர்டிலிட்டி ரேட்டும் வந்து அதிகமாகும். வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக்டர். ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்கிற சிகிச்சை முறைகள் என்னென்ன டிசீஸ்லாம் கியூர் பண்ணலாங்கிறத ஒரு பரந்த பார்வையை பருந்து பார்வையில் பார்த்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. காலை மலர்ல நம்ம சந்திச்சு பேசிட்டு இருக்கிற முக்கிய பிரமுகர் ஹோமியோபதி சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஞானசம்பந்தன் அவர்கள். ஹோமியோபதி சிகிச்சை முறைகள் பத்தி நிறைய விளக்கங்கள் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. தொடர்ந்து நிறைய கேள்விகள் இருக்கு. டாக்டர், கமிஷனர் பிரேக்கு முன்னாடி ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்கிற நிறைய சிகிச்சை முறைகள் பற்றியும் பல டிசீஸ்க்கு எந்த விதமான சிகிச்சைலாம் தெரியுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ பிளட் டெஸ்ட் பண்றப்போ HLA-B27 வந்து பாசிட்டிவா இருந்ததுனாக்கா அவங்களுக்கு ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கு சிகிச்சை முறை ஏதாவது இருக்கா ஹோமியோபதியில? கண்டிப்பா இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு மசிலோட ரிலேட்டட். இது HLA-27 பாசிட்டிவ் இருந்தால் ஈவன் சோரியாசிஸ் நோயில் கூட இது வந்து பாசிட்டிவ் இருக்கும். இதெல்லாம் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ். இதுல இருந்தே தெரியுது ஆட்டோ இம்யூனுங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னாவே இது சுயமா நம்ம செல்லுக்கு வந்து நம்ம எதிர்ப்புத்தன்மை கொடுத்து வரக்கூடிய நோய்கள். அந்த நோயினோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருந்தாலும் சரி, இந்த ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலோசிஸ் சரி, இல்லை மற்ற ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் லைக் விட்டிலிகோ, மற்ற ஒரு ஈவன் வந்து ஒரு சில கேன்சர் செல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூனிட்டி இதில் வருது. இது எல்லாமே வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் எல்லாம் அமினபிளுங்க. அது இதுக்கு வந்து ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலோசிஸ்க்கு வந்து நல்ல மருந்துகள் இருக்கு. இது வந்து இப்போ உதாரணமாக சொல்ல போனால் இது வந்து பேம்பஸ்பைன் அப்படி அந்த இதை வந்து பார்த்து எக்ஸ்ரே பார்த்தே கண்டுபிடிக்க முடியும். அதில் உள்ள சில மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா பெல்லிஸ்பெர்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஹோமியோபதி மெடிசன்ஸில் ரொம்ப நல்ல பலன் தந்திருக்கு. டாக்டர், இதுலேயே ஒரு அக்யூட் ஸ்டேஜ் ஆச்சுனாக்கா உடம்பு ஒரு மாதிரி வளைஞ்சு போன்லாம் கூட லேசாக வளையறதா சொல்றாங்க. அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் சரி பண்ண முடியுமா, இல்லை ஆரம்ப நிலையில தான் இதுக்கு சிகிச்சை முறை இருக்கா? ஆக்சுவலி இந்த டிஸ்க் லீஷன்லேயே நம்ம வந்து ஒன்று மட்டும் வச்சு நம்ம பார்த்துடக்கூடாது. இப்போ டிஸ்கில் வரக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாமே வந்து பார்க்கணும். அதோட மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் வந்து நம்ம அது மட்டும் அப்படிங்கிற மாதிரி ரிலேட்டடாக நினைச்சிட முடியாதுங்க. இப்போ ஆர்த்ரைட்டிக் சேஞ்சஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிக் சேஞ்சஸ், டிஸ்க் லீஷன்ஸ், ஈவன் வந்து இப்போ ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாதிக்கிற மாதிரி அந்த ஜாயிண்ட்ல கூட வந்து பாதிப்பு கொடுக்கலாம். இப்போ ஒரு ஜாயிண்ட்ல பெயின் அப்படின்னாவே நம்ம வந்து மசில் மட்டும் இல்லை, உள்ள இருக்கக்கூடிய போனையும் பார்க்கணும். இப்போ வந்து ஒரு போன் இருக்கு அப்படின்னாக்கா அது ஒன்று வந்து போன்ல தோணலாம். அதாவது போன்னா போனில் இருக்கக்கூடிய அந்த கார்ட்லேஜஸ்ல வந்து எரோட் ஆகிறதுனால வரலாம், அதாவது தேஞ்சு போறதுனால.
இப்போ அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு ஜவ்வு இருக்கும். அந்த ஜவ்வுல வந்து கோளாறு வந்துன்னா கூட நம்மளுக்கு பெயின் வரும். அப்புறம் உள்ள இருக்கிற நீர் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஏதாவது அந்த அமிலத்தன்மை அதெல்லாம் மாறுறப்ப பாத்தீங்கன்னாக்க அதனால வந்து பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இன்ஃபெக்ஷன் வந்துடலாம். இன்ஃபெக்ஷன் வந்துட்டு கூட வலி வரும். இது அடிப்படையா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சிகிச்சை அளிக்கணும். சிகிச்சை அளிச்சோம் அப்படின்னாக்கா இது வந்து ஆக்சுவலா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஈவன் கவுட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் டிசார்டர். அது வந்து லிவர் சேஞ்சஸ், ஈவன் யூரிக் ஆசிட் பியூரன் மெட்டபாலிசம் பாதிக்கப்படுறதுனால அது யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும். அப்போ பாத்தீங்கன்னா சின்னதெல்லாம் ஜாயிண்ட் எல்லாம் அங்கங்க பெயின் வந்து கொடுத்துட்டு வீங்கிக்கும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு